அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற படம் கிங்டம். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கிங்டம் மூவி ஒரு தெலுங்கு படம். தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. கிங்டம் படத்தோட கதையை பற்றி லைட்டாக சொல்கிறேன். படத்தோட கதாநாயகன் விஜய் தேவரகொண்டா ஒரு சின்ன ஊரில் கான்ஸ்டபிளாக இருக்கார். இவர் ஒரு நேர்மையான முறப்பான போலீஸு. போலீஸ் உயர் அதிகாரி தப்பு பண்ணாலும் தைரியமாக எதிர்த்து கேட்பார். அதனாலே இவருக்கு நிறைய ப்ராப்ளம். இவருக்கு ஒரு அண்ணன் 18 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அப்பாவே கொலை பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். கதாநாயகன் விஜய் தேவரகொண்டா தன் அண்ணனை தேடி கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்து குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாரு. தன் அண்ணன் என்ன பக்கத்து ஊரில் இருக்காரு, போய் கூப்பிட்டு வர்றதுக்கு. அவர் பக்கத்து நாட்டில் ஒரு தீவில் கேங்ஸ்டராக இருக்கார். விஜய் தேவரகொண்டாவை பெரிய ஆஃபீஸர் கூப்பிட்டு இவர் இந்த நேர்மைக்காக சஸ்பெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறப்ப இவர் ஒரு பெரிய ஆஃபீஸர் கூப்பிட்டு, இதை பாருப்பா, ஹாங்காங்லேருந்து ஒரு ஷிப் ஜாப்னாவுக்கு போகுது. ஷிப் நிறைய ஆயுதங்கள் இருக்குது. அதை கடத்துறது யாருன்னா, நீ இவ்வளோ நாளாக என் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு தேடிட்டு இருக்கியே, அவன் தான் அந்த ஆயுதங்களை கடத்துறது. உன் அண்ணன் பேர் சிவா. சிவாவுக்குன்னு ஒரு கேங் இருக்கு, ஒரு கூட்டம் இருக்கு. நீ என்ன பண்றனா, ஒரு ஸ்பை வேலை பாரு. உன் அண்ணன் சிவா கேங்கில் எப்படியாவது சேர்ந்து எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடு. உன் அண்ணன் சிவாவை திருத்தி மீட்டு கொண்டு வந்து சந்தோஷமா இருன்னு சொல்ல, ஹீரோ விஜயும் ஏற்றுக்கிட்டு ஒரு ஸ்பையாக பக்கத்து நாட்டில் இலங்கை தீவுக்கு போகிறாரு. இலங்கையே ஒரு தீவு தான், அதுக்குள்ளே ஒரு சின்ன தீவு. அங்கே போய் தன்னோட அண்ணனை சந்திச்சாரா இல்லையா, மீட்டு கொண்டு வந்தாரா இல்லையா, அண்ணன் கூட சேர்ந்து இவரும் போராளியா கேங்ஸ்டரா மாறினாரா, இவ்வளோதான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த கதையை ஒரு படமாக பார்த்தோம்னா ஓகே. இதை தாண்டி இந்த கதையை ஆராய்ச்சி பண்ணோம்னா இது தமிழர்களுக்கு எதிரான கதைக்களம், கொஞ்சமும் லாஜிக் இல்லாத கதை. இதையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பை த்ரில்லர் மூடில் அண்ணனுக்காக களமிறங்கக்கூடிய தம்பி, ஒரு தீவில் தங்களுக்கான ஒரு சேவியர் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள், அவங்க ஒடுக்கப்படுற விதம், ஒரு பேரல் ஸ்டோரியை ஒன்றாக்கி, 2 பேரல் ஸ்டோரியை ஒன்றாக்கி ஒரே கிங்டமில் கொண்டு வந்து அடைச்சிருக்கார் டைரக்டர். டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான சவுண்டான படம். விஜய் தேவரகொண்டாவோட ஆக்டிங்கு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. அண்ணனாக நடித்துள்ள சத்யதேவ், அவரோட நடிப்பு படத்துக்கு பெரிய பலம். ரொம்ப சூப்பராக சத்யதேவ் இந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஃபேமிலி சென்டிமெண்ட், தம்பி பாசம், ஆக்ஷன் காட்சிகள்னு எல்லாத்துலேயும் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு சத்யதேவ். மியூசிக் அனிருத். இந்த படத்துக்கு பிஜிஎம் செமையாக போட்டிருக்காரு அனிருத். முதல் பாதி வேகமாக சுவாரஸ்யமாக போகுது. செகண்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் ஹாப்பு. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கணும் படக்குழு. விஷால் நடித்த தோரணை, செல்வராகவன் இயக்கி கார்த்தி நடித்த 1000ல் ஒருவன், சூர்யா நடித்த ரெட்ரோ படங்களோட தாக்கம் இந்த படத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 3 படங்களோட கதை இந்த படத்தில் பெரும்பகுதியாக இருக்குது. புதுசாக ஒன்றும் இல்லை. செகண்ட் ஹாஃபில் படம் கொஞ்சம் கமர்ஷியல் படம் மாதிரி முடியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சாலிடான ரைட்டிங்கு, செகண்ட் ஹாஃபில் மிஸ் ஆகுது. அதனால இது ஒரு ஆவரேஜான மூவியாக போயிட்டு, செகண்ட் ஹாஃப்லேயும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் கௌதம் தின்னனூரி எழுதி இயக்கியுள்ளார். ஜூலை 31, 2025 இந்த படம் திரைக்கு வந்திருக்கு. நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, பாக்யஸ்ரீ, சத்யதேவ், கௌசிக், ரோஹிணி, கேசவ், தீபக், பிஎஸ் அவினாஷ் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. மியூசிக் கம்போசர் அனிருத் ரவிச்சந்திரன். சினிமோட்டோகிராஃபர் ஒளிப்பதிவு கிரிஷ் கங்காதரன், ஜோமன் டி ஜோன், எடிட்டிங் நவீன் நூலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பீரியட் ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல பல.